Isaiah chapter 61. ஏசாயா 61ஆம் அதிகாரம். Third verse. 3வது வசனம். See, he gave me beauty for ashes, அவர் சாம்பலுக்கு oil of joy for mourning, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், garment of praise for the spirit of heaviness, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும், that they might be called trees of righteousness, அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின், the planting of the Lord, that he might be glorified, தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். and அதோடு they shall build the old waste places. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, They shall raise up the former desolation, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, and they shall repair the waste cities, the desolations of many generations. தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். Did you ever consider having a share in that? இதிலே ஒரு பங்கை கொண்டதாக நீங்கள் யாராவது இதை குறித்து யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? Have you looked at any waste cities? வீணாய் போன நிர்மூலமாய் போன பட்டணங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Have you seen desolations which were once thriving ஒரு காலத்திலே places? செழிப்பான இடங்களாக இருந்தவைகள் இப்பொழுது நிர்மூலமாய் கிடப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? You know, the old motto of Glasgow used to be, கிளாஸ்கோவுடைய பழைய கொள்கையான சொற்றொடர் விதமாக இருந்தது, let Glasgow prosper through the preaching of God's word. கிளாஸ்கோ தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கத்தினாலே செழிப்படையட்டும் என்று சொன்னார்கள். In fact, the BBC has got a tablet which speaks of its work for God. பிபிசி கூட தேவனுக்கென்று செய்த அதனுடைய வேலையை ஊழியத்தை குறித்து ஒரு பெரிய அங்கு ஒரு அறிவிப்பு அங்கு அவர்கள் கொண்டிருந்தார்கள். But they may be very ashamed of such beginnings. ஆனால் அப்படிப்பட்ட ஆரம்பங்களை குறித்து at this point, இந்த கட்டத்திலே அவர்கள் வெட்கமடைந்தவர்களாக இருக்கக்கூடும். I wish I could quote what the original founders of BBC envisaged. பிபிசியை ஸ்தாபித்த அந்த மக்கள் என்ன நோக்கத்தோடு இதை செய்தார்கள் என்பதை நான் மீண்டும் சொன்னால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். Former desolation. முந்திய இடிந்து கிடந்த பாழாய் பட்டணங்கள். You know, we are told that the broad way leads to destruction. அகலமான வழியானது அழிவிற்கு வழி நடத்தும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And strive to enter into the narrow way is what we've been taught. நெருக்கமான இடுக்கமான வழியின் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்றே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So, எனவே in avoiding the broad way, விசாலமான இந்த வழியை நாம் தவிர்க்கும்படி, and striving to enter into the narrow way, இடுக்கமான அந்த வழியிலே உட்செல்ல பிரவேசிக்கும் பொழுது we learn discipline. நாம் ஒழுங்கை கற்றுக்கொள்கிறோம். Why has not the revival in some parts of Andhra spread to the whole world? ஏன் ஆந்திராவின் சில இடங்களிலே வந்த உயிர்மீட்சி முழு உலகத்திற்கும் பறந்து செல்லவில்லை? Still in patches, இன்னும் அங்கங்கே மட்டுமே we see the fires, நாம் இன்னும் அங்கங்கே அந்த உயிர்மீட்சியின் அக்கினியை பார்க்கிறோம். but ஆனால் we see a lot of contented people, ஆனால் சுய திருப்தி அடைந்த self-satisfied people. திருப்தி அடைந்து போன சுய திருப்தியுள்ள அநேக மக்களை என்று நாம் பார்க்கிறோம். I don't want localized fires. அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் அந்த அக்கினி எனக்கு வேண்டாம். Fire by its own nature spreads. அக்கினியானது சுபாவ ரீதியாகவே தானாகவே அது பரவக்கூடியதாக இருக்கிறது. So, எனவே God promises to make his ministers a flame of fire. தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் அக்கினி ஜுவாலைகளாக ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
So he puts the word which is a fire in your mouth. எனவே அவருடைய அக்கினியா இருக்கும் அவருடைய வார்த்தையை உங்கள் வாயிலே அவர் வைக்கிறார். So by your very nature, the new nature, எனவே உங்களுடைய அந்த புதிய சுபாவத்தினாலேயே you look at the desolation. நீங்கள் பாழாய் கிடக்கிறவர்களை பார்க்கிறீர்கள். You begin to lift up the fallen desolation. இடிந்து கிடக்கும் பாழானவைகளை நீங்கள் உயர்த்த அங்கு பார்க்கிறீர்கள். But ஆனால் easy places, fine places, எளிதான fertile places, எளிதான சௌகரியமான செழிப்பான இடங்கள், with plenty of nice people, நல்ல மக்கள் நிறைந்த ஏராளமான மக்கள் நிறைந்த அப்படிப்பட்ட இடங்கள், where good food is assured, நல்ல ஆகாரம் கிடைக்கும் அப்படிப்பட்ட இடங்கள், where hardship is far away. அங்கு கடினத்தன்மையே கஷ்டமே இல்லாத அப்படிப்பட்ட இடங்கள். Now such are the places which some of you have been choosing. உங்களில் சிலர் அப்படிப்பட்ட இடங்களை தான் தெரிந்து கொண்டு வந்தவர்களாக இருக்கிறீர்கள். But God has not chosen such places. ஆனால் தேவனோ அப்படிப்பட்ட இடங்களை தெரிந்து கொள்ளவில்லை. He plants his people. அவர் தம்முடைய He fills his people with his beauty, தம்முடைய சௌந்தரியத்தினால் சிங்காரத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். that he might send them into fallen desolation. நிர்மலமான அழிவா கிடைக்கும் இடங்களுக்கு அவர்களை அனுப்பும்படியாக. But ஆனால் it is shocking. ஆனால் இது அதிர்ச்சி அளிக்கும் ஒரு காரியம். People seeking the easy road and the easy life, எளிதான பாதையை வாழ்க்கையை மக்கள் தேடும் இந்த காரியம். and then going to conferences. அதன் பிறகு இந்த மாநாட்டுகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். How shocking. அது என்ன அதிர்ச்சி அளிக்கும் காரியம். Most of the capital cities of this world today இன்றைக்குள்ள இந்த உலகத்தின் தலைநகர பட்டணங்களில் அநேகம் are full of political upheavals, disturbances, marches, and the climate seems to be anything but focused on God. அந்த பட்டினங்களிலே குழப்பங்களும் எல்லா நெருக்கங்களும் பிரச்சனைகளும் தேவனை தவிர்த்து மற்ற எல்லாம் அங்கு இருக்கின்றன. In those days when Spurgeon preached in London, லண்டனிலே அந்த நாட்களிலே ஸ்பர்ஜன் பிரசங்கம் செய்த பொழுது the cabmen used to say, அங்குள்ள அந்த டாக்ஸிக்காரர்கள் இவ்விதமாக சொல்லுவார்கள், over the river to Spurgeon's. ரிவரை அந்த ஆற்றை தாண்டி ஸ்பர்ஜன் இடத்திலே செல்ல வேண்டும் என்பதாக. Yes. ஆம். Some of the biggest auditoriums could not contain the people. அங்கே இருந்த மிகப்பெரிய அரங்குகள் கூட ஜனங்கள் நெருக்கடியை அங்கு சமாளிக்க முடியவில்லை. But when I preached spoke in Spurgeon's tabernacle many years ago, ஸ்பர்ஜனுடைய அந்த partaking in an annual event, வருடாந்திர அவருடைய அந்த கூட்டத்திலே ஒன்றிலே ஸ்பர்ஜனுடைய டாபர்நாக்கிளில் நான் ஒருமுறை பிரசங்கம் செய்த பொழுது I found that the tabernacle was rebuilt after the war with very limited capacity, and the church does not use it anymore. உலக யுத்தம் அந்த முடிந்த பிறகு அந்த ஸ்பர்ஜனுடைய டாபர்நாக்கிளை அவர்கள் மீண்டும் திருப்பி கட்டினார்கள் சின்னதாக. அங்குள்ள அந்த ஆலயம் கூட இனி அங்கு இல்லை, அவர்கள் உபயோகிக்கிறவர்களாக இல்லை. But that there is still a little Bible college there, ஆனாலும் கூட இன்னும் அங்கு ஒரு சிறிய வேதாம கல்லூரி இருக்கிறது, and a literature ministry. I am grateful for that. இலக்கிய ஊழியம் இருக்கிறது, அதை குறித்து நன்றியுள்ளவனாக நான் இருக்கிறேன். But my dear people, ஆனால் என் அன்பான மக்களே, what about the waste cities like Delhi? டெல்லி போன்ற பாழாய் கிடக்கும் இடங்களை குறித்து என்ன? One of the first places where I preached, spoke, was the tabernacle in Times Square, New York. நியூயார்க்கிலே உள்ள டைம் ஸ்கொயர் அந்த இடத்தில் உள்ள அந்த டாபர்நாக்கிளில் நான் முதலாக பிரசங்கம் பண்ணின இடங்களில் ஒன்றாக இருந்தது. But many things shocked me greatly. ஆனால் அங்கே அநேக காரியங்கள் எனக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. In fact, உண்மையாக either the song leader or the
speaker himself. பாடலை நடத்தியவரோ இல்லைனால் பிரசங்கி தானே. He even said, அவர் சொன்னார், look out for a pretty girl and date her. அழகான ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் காதல் பண்ணுங்கள் என்று சொன்னார். And that was supposed to be a youth event. அது ஒரு வாலிபர்களின் கூட்டமாக இருந்தது. Oh, how sad. எவ்வளவு துக்கம் இது. I found the pastor so weary அந்த that போதகர் even as I was talking to him, his eyes were closing. I can understand that some pastors are beaten up terribly. அங்கே அந்த போதகரிடத்தில் நான் பேசும் பொழுது மிகவும் களைப்படைந்து சோர்ந்தவராக இருந்தார். Very good man. நல்ல மனிதர் தான், ஆனால் நான் பேசும் பொழுதே சோர்வடைந்து அப்படியே களைப்படைந்து போய்விட்டார். Now, my dear people, என் அன்பான மக்களே, I don't know what you are fashioning your life for. உங்கள் வாழ்க்கையை எதற்காக நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு வழிவகுத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ. The Bible says, பைபிள் சொல்கிறது, seekest thou great things for yourself? உனக்காக பெரிய காரியங்களை நீ தேடுகிறாயோ? Seek them not. அவைகளை தேடாதே. You know, people, you entrust them with any little job. ஒரு சின்ன வேலைகளை மக்களுக்கு பொறுப்பாக கொடுத்தால் soon ஒரு சீக்கிரமாகவே they are taken up with that ministry, அந்த ஊழியத்தினாலே அப்படியே அவர்கள் எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். and they seem to get a lot of self importance. சுய முக்கியத்துவம் அதிகமாக சுயமுத்திய அடைவர்களாக ஆகிறார்கள். My dear friends, அன்பான நண்பர்களே, he must increase and I must decrease. அவரே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். If you don't know that scripture, அந்த வேத வசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் put it on every wall, ஒவ்வொரு சுவற்றிலும் அதை மாட்டி வையுங்கள். so that wherever you look, எனவே நீங்கள் எங்கு பார்த்தாலும் you see the words. அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். He must increase அவர் பெருக வேண்டும், and I must decrease. நான் சிறுக வேண்டும். Listen, கவனியுங்கள், increase is not in halls. அரங்குகளிலே பெருகுவது அல்ல. Increase is not in numbers. எண்ணிக்கைகளிலே பெருகுவது அந்த காரியம் அல்ல. Real increase உண்மையான பெருக்குதல் என்பது is in the level of your faith. உங்களுடைய விசுவாசத்தின் அளவிலே பெருகுவது. You know, when preachers begin to talk about numbers, centers, this and that, சென்டர்களை குறித்து எண்ணிக்கைகளை குறித்து பிரசங்கமார்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது I said, don't you talk of this. நான் சொல்வது, நீங்கள் இதை குறித்து என்னிடத்திலே பேச வேண்டாம். If you ask me, ஏன் நீங்கள் கேட்டால், how many halls has the fellowship got, how many centers has it got, fellowship I won't know. எத்தனை கேந்திரங்கள் I இருக்கிறது, don't care to count. எத்தனை ஜெப அரங்குகள் கட்டப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், நான் அதை கருத்து கவலைப்படுகிறவன் அல்ல, நான் அவங்களை எண்ணி வைக்கிறவன் அல்ல. You ask me, what is the increase in your faith? உங்களுடைய விசுவாசத்தின் பெருக்கம் என்ன என்று என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், and I will report to you அப்பொழுது நான் அதற்கு பதில் சொல்லுவேன். that I am ashamed to say very little, என்னுடைய பெருக்கம் மிக கொஞ்சமே என்று வெட்கத்தோடு கூட நான் சொல்லுவேன். because I dwell among dwarfs. ஏனென்றால் நான் குள்ளர்கள் மத்தியிலே வசிக்கிறவனாய் இருக்கிறேன். When you dwell amongst dwarfs, குள்ளர்கள் மத்தியிலே நீங்கள் வாழும் பொழுது you have a dwarf's mind. நீங்கள் ஒரு குள்ளனுடைய மனதை கொண்டவர்களாய் ஆகிறீர்கள். When you live amongst Lilliputians, சித்திர குள்ளர்களோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது you will appear like a mighty giant. நீங்கள் ஒரு பெரிய ராட்சசன் போல காணப்படுவீர்கள். I wish this fellowship had men like Sundar Singh. சுந்தர் சிங் போல மக்கள் இந்த ஃபெலோஷிப்ல இருந்திருந்தால் நலமா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். C.T. Studd, C.T. ஸ்டட் போன்றவர்களை, William Carey, வில்லியம் கேரி போன்றவர்கள், Hudson Taylor, ஆட்சன் டெய்லர் போன்றவர்கள், John the Apostle. அப்போஸ்தலன் யோவான் போன்றவர்கள், If they were walking around us, அவர்கள் நம்ம மத்தியிலே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தால் we would have a humble frame of mind. நாம் தாழ்மையான மனப்பக்குவத்தை கண்டவர்களாக இருப்போம்.
Many of you are still students. உங்களில் அநேகர் இன்னும் மாணவர்களாக இருக்கிறீர்கள். And all that is put before you is the rosy future. உங்களுக்கு முன்பாக வைக்கிற படம் எல்லாம் காட்சி எல்லாம் பிரகாசமான வருங்காலம். அதை At the end of your course or research, உங்களுடைய ஆராய்ச்சி படிப்போ இல்லைனால் படிப்போ முடிந்த பிறகு, oh, you're going to land a fine job. ஒரு நல்ல பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் என்று அப்படி சொல்லுகிறார்கள். You have suffered too much as a student. மாணவனாக எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாய் என்று. But you will make up for all of it in your future affluence. ஆனால் வருங்கால செழிப்பு வரும் பொழுது இவைகளை எல்லாம் நீ மறந்து போவாய் என்பதாக சொல்லுகிறார்கள். Is that your dream? அதுதான் உன்னுடைய கனவா? Did you come to this retreat to dream such dreams? அப்படிப்பட்ட கனவுகளை காணவா நீ இந்த ரெட்ரீட்டுக்கு வந்திருக்கிறாய்? My dear friend, என் அன்பான நண்பர்களே, when I see an indisciplined person, ஒழுங்கற்ற ஒரு நபரை நான் பார்க்கும் பொழுது, and let me tell you, I see a lot of them. அப்படிப்பட்ட அநேகரை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும். I see men who can just sit there watching and anything can slip by. அப்படியே அங்க உட்கார்ந்து கொண்டு Because இருப்பார்கள். they don't know how to watch. அங்க அவர்கள் அங்க டியூட்டில இருப்பார்கள். ஆனால் அவருக்கு முன்பாக எவ்வளவு தவறுகள் நடந்தாலும் அதை காணாதவர்களைப் போல இருப்பார்கள். You see, பாருங்க, in a company, ஒரு கம்பெனியில if you're careless, கவலையினமாக நீங்கள் இருந்தால், if you don't perform, நீங்கள் சரியாக வேலை செய்யாவிட்டால், you are shown the door. உங்களை வெளியே அனுப்பி விடுவார்கள். But in the kingdom of God, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலோ you can be an indisciplined person, lazy person, ஒழுங்கற்ற சோம்பேறியாக நீங்கள் இருந்து கொள்ள முடியும், and still carry on. அப்படி இருந்து கொண்டே தொடர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். Listen, friends, கவனிங்கள் நண்பர்களே, John Wesley was a very disciplined person. ஜான் வெஸ்லி மிகவும் ஒழுங்குகளை கொண்ட நபராக இருந்தார். I wish I had the discipline of John Wesley. ஜான் வெஸ்லி கொண்டிருந்த அந்த ஒழுங்குகளை கொண்டவனாக நான் இருந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று யோசிக்கிறேன். The very quality and would have been higher. அப்பொழுது அந்த தரம் தானே மிக உன்னதமாக இருந்திருக்க முடியும். Today, இன்றைக்கு we do not seek to build the waste places. நிர்மலமானவர்களை கட்டும்படியாக நாம் முயற்சி செய்கிறது இல்லை. On the other hand, அதற்கு மாறாக, when your faith begins to waste away, உங்களுடைய விசுவாசமானது வீணாகி அப்படியே கீழே செல்லும் பொழுது, when fears possess you, பயங்கள் உங்களை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, you know, I put away people with fears. பயங்களை கொண்ட மக்களை நான் விலக்கி விடுகிறேன். Now, if you will also turn to Ezekiel chapter 36. எசேக்கியேல் 36வது அதிகாரம், And you know the latter part பின்பகுதி of the 11th verse. 11ஆம் வசனத்தின் பின்பகுதி, I will settle you after your old estates and will do better unto you than at your beginning. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். And you shall know that I am the Lord. அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Listen. கவனியுங்கள். You shall. I shall. We have taken away that from the scriptures. நான் செய்வேன் என்ற அந்த வசனத்தை நாம் தேவ வசனத்திலிருந்து எடுத்து போட்டவர்களாக இருக்கிறோம். You see, what right have we to take away from God's mouth? தேவனுடைய வாயிலிருந்து நாம் இந்த வார்த்தைகளை எடுத்து போட நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? I shall. நான் செய்வேன். No, you shall not. இல்லை, நீர் செய்ய மாட்டீர். You cannot. உம்மால் செய்ய முடியாது. You may not. ஒருவேளை நீர் செய்யாமல் இருப்பீர். My dear friends, how can God work with such dissenters? அப்படிப்பட்ட எதிர்மாறான மக்களோடு தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? It's not possible. அது சாத்தியமாகாது. If you want any place in the world where you find people without I shall,
நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அதை எதிர்பார்க்கக்கூடிய அந்த தன்மையற்ற மக்கள் உள்ள எந்த இடத்தை உலகத்தில் நீங்கள் கண்டாலும் go to the church. நீங்கள் அந்த சபைக்கு அங்குள்ள ஆலயத்துக்கு செல்லுங்கள். Meet them on Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலை அவர்களை சந்தியுங்கள். There is no I shall about that. அவர்களை குறித்து தேவன் சொல்லுகிற நான் செய்வேன் என்ற அந்த காரியம் இருக்காது. There is no God shall about that. தேவன் செய்வார் என்ற அந்த நிச்சயம் அவர்களிடத்தில் இருக்காது. Yes, you have been told உங்களுக்கு that சொல்லப்பட்டிருக்கிறது this retreat is for soul winners, for missionaries, இந்த ரெட்ரீட் ஆனது ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள் மிஷனரிமார்களுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and those who mean to be missionaries. மிஷனரியாக வாஞ்சை கொண்டவர்களுக்கு என்று. And I know that some of you, many of you stood up last night indicating that which was in your heart. உங்கள் இருதயத்தில் உள்ளதை வெளிக்காட்டி உங்களில் அநேகர் நேற்றிரவு எழுந்து நின்றதை நான் அறிந்தேன். But ஆனால் was there an I shall behind it? அதற்கு பின்னாக நான் செய்வேன் என்ற உறுதி அங்கு இருந்ததா? You know, my dear friends, when I set my heart on doing something, நான் ஒரு காரியத்தை செய்யும்படியாக மனதில் வைத்துக் கொண்டால் I say I shall and it is done. நான் அதை செய்வேன் என்று சொல்லி அதை செய்து முடித்து விடுகிறேன். I give myself a time frame. நான் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ளாக என்னை உட்படுத்திக் கொள்கிறேன். And if I fail in my time frame, அந்த காலகட்டத்திலே நான் தவறி போய்விட்டால் I feel very sad. நான் மிக துக்கம் அடைகிறேன். Today, இன்றைக்கு we have got people without I shall. நான் செய்வேன் என்ற நிச்சயமற்ற மக்களை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். I shall follow him. நான் அவரை பின்பற்றுவேன். I shall obey him. நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். I shall trust his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்புவேன். And then பிறகு you translate your unfaith and even translate it to God. நீங்கள் அவிசுவாசத்தை அவிதமாக மாற்றி தேவன் பக்கமாக நீங்கள் சார்ந்து விடுவீர்கள். தேவனாக And you say, பிறகு சொல்லுவீர்கள், oh, how can God say I shall? அப்போ தேவன் எப்படி நான் செய்வேன் என்று சொல்ல முடிகிறது என்று கேட்பீர்கள். My dear friends, என் அன்பானவர்களே, if we cannot communicate faith to you, நாங்கள் உங்களுக்கு which is no easy undertaking, விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பது எளிதான காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் விசுவாசத்தை கொடுக்க முடியாதவர்களாக இருந்தால் then I am not doing my work here. அப்பொழுது நான் என் வேலையை இங்கு சரியாக செய்யவில்லை. I am a failure. நான் தோல்வி அடைந்தவன். May God help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, நாம் தேவனிடத்திலே சொல்லுவோம், oh Lord, ஓ ஆண்டவரே, is there no God shall and I shall in my life? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வார், இதை நான் செய்வேன், இந்த உறுதி இல்லையா? I have promised and I shall. நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், நான் இவ்விதமாக செய்வேன். Lord our God, எங்கள் ஆண்டவராகிய தேவனே, have mercy upon these dear people. இந்த அன்பான மக்கள் மேல் நீர் இரக்கமாயிரு. For generations, தலைமுறை தலைமுறையாக it is only climbing. மேலே ஏறி 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 சென்று இருக்கும் காரியம், Not in faith. விசுவாசத்திலே ஏறும் காரியம் அல்ல. Climbing palm trees like monkeys. குரங்குகளை போல பனைமரத்திலே ஏறும் அந்த காரியம். Climbing the palm tree to get out of poverty. தரித்திரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக பனைமரத்தில் ஏறும் அப்படிப்பட்ட காரியம்தான். Or get out of this situation or that situation. இல்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக மரத்தில் ஏறிய அந்த காரியம்தான். Where are the young people and the mothers and fathers? எங்கே வாலிபர்கள், எங்கே இப்படிப்பட்ட தகப்பன் தாய்மார்கள்? Who will turn the desolate places into the garden of Eden? பாழாய் போனவர்களை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறவர்கள் எங்கே? Have mercy upon us. எங்கள் மேல் இரக்கமாயிரு. Give us faith. எங்களுக்கு விசுவாசத்தை தாரு. Oh, forgive my small faith. என்னுடைய சின்ன விசுவாசத்திற்காக என்னை மன்னித்தருளு. Forgive my inability to communicate
faith. விசுவாசத்தை இவர்கள் கொடுக்க முடியாத என்ற திறமையற்ற தன்மைக்கு மன்னித்தருளு. Oh, loving Father, ஓ அன்புள்ள பிதாவே, have mercy on all these dear people. இந்த அன்பான மக்களின் மேல் இரக்கமாய் இருந்தருளு. They have come such a long distances. எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவர்கள் வந்திருக்கிறார்கள். They have taken leave from their offices. தங்களுடைய அலுவலகத்தில் லீவ் எடுத்து வந்திருக்கிறார்கள். Now let their hope and faith be anchored in Jesus. இப்பொழுது அவருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இயேசுவின் மேலே பதிந்திருக்கும் பண்ணு. No swaying, எந்த ஆட்டம் கொள்ளாதபடி, no swerving, எந்த ஒரு வழி விலகாதபடி, no deviating, எந்த ஒரு திசை திரும்பாதபடி, nothing to deflect them, அவருடைய குறிக்கோளை திருப்ப எந்த ஒரு காரியமும் செய்யாதபடி, setting their hearts to do God's will. தேவனுடைய சித்தத்தையே செய்யும்படியாக தன்னுடைய இருதயத்திலே உறுதி செய்து கொள்ள. Forgive us, Lord. எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. On our tombstones it must be written, எங்களுடைய கல்லறை பலகையிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். Here lies a fool. இங்கே ஒரு மதிகேடன் கிடக்கிறான் என்பதாக. Someone who could not touch the heart of the nation. இந்த தேசங்களின் அந்த இருதயத்தை தொட முடியாத ஒரு நபர். Save us. எங்களை ரட்சியும் ஆண்டவரே. Save us from our own foolishness. எங்களுடைய பழைய மதியீனத்திலிருந்து எங்களை ரட்சித்தருளு. Whether it is the heart of America, அது அமெரிக்காவின் மையமான இருதயமாக இருந்தாலோ, or the heart of Australia, இல்லை ஆஸ்திரேலியாவின் இருதயத்தை போன்ற மைய பகுதியானாலோ, or the heart of England, இங்கிலாந்தின் மையமாக இருந்தாலோ, or the heart of Ireland, இல்லை அயர்லாந்தின் அந்த இருதயம் போன்ற or the பகுதியாக இருந்தாலோ, heart of Germany, ஜெர்மனியுடைய மையமாக இருந்தாலோ, or the heart of Malaysia, இல்லை மலேசியாவின் முக்கிய or நகரமாக the இருந்தாலோ, heart of India. இந்தியாவின் முக்கிய நகரமாக இருந்தாலோ, Oh, loving Father, ஓ அன்புள்ள பிதாவே, you have said, நீர் சொல்லி இருக்கிறீர், I shall, நான் செய்வேன், I shall build the old ways. நான் பாழாய் கிடந்தவங்களை மீண்டும் கட்டுவேன், I shall bring you again. நான் உங்களை மீண்டும் திரும்பி கொண்டு வருவேன். Lord, hear our prayer, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளு. and do thou thy works தேவரீர் உம்முடைய கிரியைகளை செய்தருளு. in spite of ourselves. எங்களுடைய தகுதியின்மையின் மத்தியில் Please, தயவு செய்து for your own honor and glory, உம்முடைய சொந்த மகிமை கனத்திற்காகவே do your great work உம்முடைய மகா பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. and glorify your Son. உம்முடைய குமாரனை நீர் மகிமைப்படுத்தி அருளு. We ask in Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். Amen.